வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனலுடைய ஜீஞான சம்பந்தங்கிற யூடியூப் சேனலுடைய நேயர்கள் பல்வேறு விதமான கேள்விகள் கேட்குறாங்க. அதுக்கான விளக்கம் சொல்லுங்கங்கிறாங்க. நம்மளும் அதை பற்றி சொல்லிட்டு வர்றோம். இப்போ திரு வேல்முருகன் அவர்கள் திருப்போணத்துலேருந்து கேட்டிருக்காரு. தமிழில் அகத்திணைன்னா என்ன, புறத்திணைன்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த திணை அப்படிங்கிறதுக்கு முதல்ல 3 சுழி நை, அது ஒழுக்கம்னு பேர். ஏன்னா நம்ம திணைன்னு ஒரு தானியம் இருக்குது, நவதானியங்களில் ஒன்று திணை. அதாவது புஞ்சை விவசாயம்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் விளையக்கூடிய பொருள் அது. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய முன்னோர்கள் பல செய்திகளை தொகுத்திருக்காங்க. இப்போ நிலங்களை 5ஆக பிரித்தார்கள், திசைகளை 4ஆக பிரித்தார்கள், தமிழை இயல் இசை நாடகம் என்று 3ஆக பிரித்தார்கள், வாழ்க்கையை அகம் புறம் என்று 2ஆக பிரித்தார்கள், ஒழுக்கத்தை மட்டும் 1ஆக வைத்தார்கள். அதில் மாறுபாடே கிடையாது. இதில் 5 வகை நிலங்களுக்கு ஏற்ற விஷயத்தை வச்சுக்கிட்டு இந்த திணையை கொண்டு வந்து சேர்த்தாங்க. இப்போ உதாரணமாக, மலையும் மலை சார்ந்த இடம் குறிஞ்சி, காடும் காடு சார்ந்த இடம் முல்லை, வயலும் வயல் சார்ந்த இடம் மருதம், கடலும் கடல் சார்ந்த இடம் நெய்தல். பாலை என்பது நம்ம இடத்துல இல்லை. அதனால் நம்ம நானிலம் போற்றும் அப்படிங்கிறோம். நானிலம்ங்கிறது தமிழ்நாட்டில் இருக்குது, பாலை கிடையாது. இளங்கோவடிகள் மட்டுமே பாலைங்கிறது என்ன அப்படின்னா, இந்த முல்லை குறிஞ்சி நிலத்தில் மழை பெய்யாமல் போனால் அது பாலையாக மாறிடுங்கிறாரு. முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்து பாலை என்று ஒரு படிமம் கொள்ளும் அப்படிங்கிறார். மழை பெய்யலைன்னா அது பாலைன்னு அர்த்தம் அப்படின்னு. இதை இந்த திணை ஒழுக்கம்னா என்ன அப்படிங்கிறப்ப அகத்திணை புறத்திணைன்னு கேட்டிருக்கீங்க. அகம்னா என்ன, புறம்னா என்ன அப்படின்னா, ஒருவனுடைய வாழ்க்கையின் நிகழ்வுகள் எல்லாம் வெளி உலகத்துக்கு தெரியும் வகையில் நடக்குமானால் அது புறம். மனதுக்குள்ளும் தலைவன் தலைவி இருவருக்குள்ளும் நிகழ்கிற நிகழ்வுகளுக்கு பேர் அகம். புறம் என்பது புகழ், வீரம், கொடை, மானம், இவையெல்லாம் புறம். களவு, கற்பு. களவுன்னா என்ன, காதல். கற்புனா என்ன, இல்வாழ்க்கை. இது அகம். இதைத்தான் தொல்காப்பியம் சொல்லுது. அகத்திணை இயல், புறத்திணை இயல், மெய்ப்பாட்டியல், எப்படி வரிசையாக சொல்லுது. அதே மாதிரி நம்ம அகநானூறு புறநானூறு பிரிக்கிறோம். இப்போ அகநானூறு புறநானூறுன்னு சொல்கிற போது, அகநானூரில் ஒரு சட்டம் இருக்குது, புறநானூருக்கு ஒரு சட்டம் இருக்குது. இதெல்லாம் யார் வகுத்தா? நம்முடைய முன்னோர்கள் வகுத்து வச்சது. அகநானூற்றுக்குரிய சட்டம் என்ன தெரியுங்களா? காதலன் காதலியினுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய பேரை சொல்லக்கூடாது, சுற்றி ஒருவர் பெயர் கொள்ளக்கூடாது. இதுதான் முக்கியம். இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், இந்த கிசு எழுதுகிறோங்கிற பேரில் சில பேர் மறைச்சி எழுதியே அவங்க பேரை தெரிய வச்சு போடுறாங்க. அது முறையில்லை. ஒருவருடைய வாழ்க்கையின் அகச்செய்தி பிறருக்கு தெரியக்கூடாது. அதனால தான் அதுக்கு களவு அப்படின்னு பேர் வச்சான். பிறர் காணாமல் அதை நடத்தப்படுவதால் அதற்கு களவுன்னு பேர். அதனால் அதுக்கு அந்த கதாநாயகனுக்கு பேர் என்ன தெரியுமா? சாத்தன், ராமன், கண்ணன் அப்படி பேர் இல்லை, தலைவன். யாராக இருந்தாலும் தலைவன், யாராக இருந்தாலும் தலைவி. ஆண்பாலாக இருந்தால் தலைவன், பெண்பாலாக இருந்தால் தலைவி. இவர்களுக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த காதல். இப்போ தலைவனுக்கு ஒரு தோழன், அவனுக்கு பேர் பாங்கன். தலைவிக்கு அவளை பெற்றெடுத்த தாய் நற்றாய், அவளை வளர்த்த தாய் செவிலித்தாய், செவிலித்தாயினுடைய மகள் தோழி. இது தவிர பரத்தை என்றொரு பாத்திரமும் வரும். சங்க இலக்கியங்களில் கண்டோர், பார்த்தவர்கள் அப்படின்லாம் வரும். இப்போ இவங்களுடைய இந்த வரலாறு முழுவதையும் காதல் வாழ்க்கையாகவும் இல்லற வாழ்க்கையாகவும் சொல்லப்படும். இது நம்ம தனியாக பார்க்க போகிறோம் ஒரு நாளைக்கு. அகத்திணைங்கிறத நம்ம விரிவாக ஒரு விஷயத்தில் பார்க்க போகிறோம். இப்போதைக்கு இது மாத்திரம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. புறம் என்பது என்னென்னா, பெயர் சொல்லித்தான் சொல்லணும். இப்போ போர்க்களத்தில் ஒருவன் ஜெயித்தான் அப்படின்னா நல்லா இருக்குமா? ஒருவன் யாரை ஜெயித்தான் ஒரு கேள்வி கேட்போம், எங்கே ஜெயித்தான் ஒரு கேள்வி கேட்போம். அப்போ சோழ மன்னனும் பாண்டிய மன்னனும் என்று சொன்னால் 2 பேருடைய பேரும் சொல்லப்படும். அவர்கள் எங்கே போரிட்டார்கள் இடமும் சொல்லப்படும்.
அவர்களில் வெற்றி பெற்றவர் யார், அந்த வீரர் பேரும் சொல்லப்படும். அது பல்வேறு நேரங்களில் கல்வெட்டுக்களாக பாடல்களாக பதியப்பட்டிருக்கும். இப்படி சொல்லுகிற போது அந்த வீரர்களுடைய வீரம் சொல்லப்படும், மானம் சொல்லப்படும், வாரி வழங்கும் கொடைத்தன்மை சொல்லப்படும். பெற்ற பெருவளம் பிறார்க்கு அறிவுரி என்று ஆற்றுப்படுத்துகின்ற போது அந்த மன்னனிடத்தில் சென்று கேட்டால் அவன் அள்ளி தருவான் என்கின்ற செய்தியை புலவர்கள் பதிந்து வைத்திருக்கிறார்கள். ஆக இவையெல்லாம் புறத்திணையிலே வருகின்ற செய்திகள். போர் அறம் என்று ஒன்று உண்டு. போர் அறிவிக்கப்படாமல் செய்யக்கூடாது. அடுத்ததாக என்ன, தூது அனுப்பாமல் போர் செய்யக்கூடாது. போர்க்களத்திலே மன்னன் அம்பு விடுவதற்கு முன்பாக நோயாளிகள், முதியோர்கள், தாய்க்கொரு பிள்ளை போன்றவர்களெல்லாம் விலகிப்போங்கள், என் அம்பு வருகிறது என்று அவன் சொல்லி போர் செய்கின்றான். ஆற்றங்கரையோரத்தில் தான் போர் நடக்கும். இப்படியெல்லாம் விதி வைத்திருந்தார்கள். சூரியன் மறைந்துவிட்டால் மாலையிலே போர் நடக்காது, இரவு நேரத்திலே தாக்க மாட்டார்கள். அதே போல் புறமுதுகிட்டு ஓடுகின்றவனை அம்பு இருந்தோ வேல் இருந்தோ கொல்லக்கூடாது. புறமுதுகில் காயப்பட்டு ஒருவன் வீழக்கூடாது. இவையெல்லாம் புறத்தினுடைய விதிகளாக இருக்கின்றன. தமிழ் இலக்கியங்களில் நீங்கள் நன்கு கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் புறப்பொருள் உண்பாமாலை என்ற ஒரு நூல் புறம் பற்றிய செய்திகள் எல்லாம் சொல்கிறது. அகநானூறு அகம் பற்றிய செய்திகள் எல்லாம் சொல்கின்ற செய்திகள் நிறைய இருக்கின்றன. ஒவ்வொரு பாடலாக பார்க்கலாம். நான் எடுத்துக்காட்டாக சில பாடல்களை இனி வருங்காலங்களில் சொல்லுகிறேன். இப்போதைக்கு அகத்திணை என்பது இருவர் வாழ்க்கையில் நடக்கிற செய்தி, அது அகத்திணை. பொது வாழ்க்கை, புகழ், வீரம், மானம், கொடை இவையெல்லாம் புறத்திணை என்பதை இப்போது வைத்துக் கொள்ளுங்கள். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். அன்பிற்கினிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க. பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்.